ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு குளிர்ச்சியான ஒரு பாதாம் பால் தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதாம் பால் நம்ம சூடாவும் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு பவுல்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வைக்கல. இப்ப நான் சுட தண்ணி ஊத்திட்டு, நான் ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு ஊற வைக்க போறேன். பாருங்க, நான் ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திருக்கேன். நான் மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்க, இத ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இத வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஊறிட்டு இருக்கு. இந்த தோல வந்து கையில பிரிச்சாவே நல்லா வந்துரும். பாருங்க, கரெக்ட்டா பிரிக்கும்போது எப்படி வருது பாருங்க. பாருங்க, இப்ப நான் எல்லா பாதாமையும் தோல்ல எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திப்போம். இத மாத்திட்டு இத நம்ம அரைக்க போறோம். பாருங்க, இத நான் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டேன். இது கூட நான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இத நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வர போறேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இதுல நான் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்க போறேன். பால் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சு எடுத்துக்க போறேன். இது நைஸா நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு வாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். அரைச்சத நான் ஒரு பக்கமா எடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா ஃபுல் கிரீம் மில்கா பார்த்து எடுத்துக்கங்க. அப்பதான் வந்து நம்ம பாதாம் பால் செய்யும்போது நல்லா திக்கா இருக்கும். பால் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இப்ப அடுப்பை சிம்ல வச்சிருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைச்சல் சேர்த்திக்கங்க சர்க்கரை. நான் ஒரு இதுக்கு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. பால் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஃபுல்லா சிம்ல வச்சுக்குங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு பால் வந்து நல்லா கெட்டியாகணும் ஓரளவுக்கு. இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்தலாம். இது வந்து ஒரு கலருக்காக தான் நான் சேர்த்துறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கொதிக்கும் போது நீங்க அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா பாதாம் பால் அடி பிடிச்சிடும். அதனால ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். அதனால மினிமம் நீங்க அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம பாதாம் பேஸ்ட் ஊத்துனதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 20 ல இருந்து 25 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. இதுல கடைசியா நம்ம வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். இதுவும் கலருக்காக தான். இது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 வாட்டி கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை அமுத்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஃபுல்லா அடியில இருந்து நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 2, 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டுருங்க. பால் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். பாருங்க, ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இன்னும் நல்லா முழுமையா ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. நான் இது கூட நட்ஸ் சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேற எதனா நட்ஸ் சாப் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். இது வந்து அப்படியே சில்லுன்னு குடிக்கலாம். இல்ல சூடா குடிக்கிற மாதிரி இருந்தாலும் குடிக்கலாம். நல்லா ஹெல்தியான ஒரு பாதாம் பால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா ஹெல்தியானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எ வீடியோ.